ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரமணிக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணி அம்மா போட்ட ஃபர்ஸ்ட் நைட் பிளான் தான் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க மனசு வீட்டில் அதுக்காக நம்மளுடைய மல்லியை எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கிட்ட காஃபியை காஃபியை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீ ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மல்லியை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளுடைய விஜய் பார்த்து முறைக்கிறதுலே இது வெண்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா மல்லி இப்படி சொதுப்போன்னு தெரிஞ்சு அங்கே ஒரு காஃபியை லிப்ஸ்டிக் தடவி வச்சுருக்காங்க. அந்த காஃபியை பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா கவனிக்காத எடுத்து குடிச்சிடுறாங்க. யார் வச்சாங்கன்னு தெரில அப்படின்றத நம்ம மல்லி சொன்னதும் நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியோ ஒன்று நம்ம நினச்ச மாதிரியே அந்த காஃபி எடுத்து விஜய் குடிச்சிடான் அப்படின்ற மாதிரி ஆனந்தம் சந்தோஷமாக பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்சிட்டப்பறம் நம்ம அன்னபூர்ணியம்மா தம்பி விஜய் தம்பி அதில் காஃபி இது கப்பில் ஏதோ சிவப்பு கலராக இருக்கே என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம விஜய் என்ன ஒரு லிஃப்டிங் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, மல்லியோட கப்பில் காஃபி போட்டு வந்துட்டோம், தெரியாதவங்க வச்சுட்டு இருக்கேன், நீங்களும் கவனிக்காத குடிச்சிட்டிங்களே, பரவாயில்லையே, மனைவி குடித்த கப்பலே காஃபி குடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஏங்க எதுக்குங்க இந்த மாதிரி வெளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல இங்கே நடந்தது ஒரு கல்யாணமே இல்லை, அது வேறு நைட்டு வேறு ஃபர்ஸ்ட் நைட்டு வேறுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் சரி இருக்கோ சரி இல்லையோ, நீ தான் மல்லியோட கழுத்தில் தாலி கட்டியிருக்கு, நீ எப்போ வந்தாலும் அவ கூட சேர்ந்து வாழ தான் வேண்டும். அதனால் பற்றியான ஏன் இன்றைக்கி ஒரு 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, எதுக்காக நீ எல்லா தப்பும் மல்லி தான் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நீ யோசிச்சுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா இழந்தவன் பார்த்தீங்கன்னா மல்லியம்மா அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. இத்தனை நம்முடைய விஜய் டாடா அப்படின்னு கூப்பிட்றத விட்டு மல்லியம்மத்துலேருந்து மல்லியம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியம்மாவில் இருக்கிற காஃபி மல்லியம்மா காஃபி சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாதிரி டாடா என்னடாடா நீங்களும் காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, எனக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பவே இல்லை அப்படின்ற, என்ன இது உங்கள் காஃபி கப்பில் ரெட் கலராக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு அது வேறு ஒன்றும் இல்லை வெண்பா குட்டி, உங்கள் அப்பா மல்லியம்மா குடிச்ச கப்பிலே காஃபி குடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. ஓ, 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுங்கெல்லாம் இருந்துட்டு வெளியே போனால் நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்து நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நின்றதுன்னு எப்படி பார்த்தீங்க, இப்போ மல்லி குடிச்ச கஃப்லேயே விஜய் காஃபி குடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. வரப்போய் சொல்லி இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.